வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகசி கிராஸ் கப்ளிங் வினையை வந்து தமிழ்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிகசி கிராஸ் கப்ளிங் வினையை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குமடா கப்ளிங்கை பத்தி நான் நினைவுபடுத்த விரும்புறேன். குமடா கப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனோ ட்ரிப்ளைட் ஆர் ஆர்கனோ ஹாலைடை வந்து ஒரு ஆர்கனோ லித்தியம் அல்லது ஆர்கனோ மெக்னீசியம் காம்பவுண்ட்ஸ் கூட நீங்க வினைப்படுத்தும் பொழுது பெல்லாடியம் ஜீரோ ஆர் நிக்கல் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் முன்னிலையில வினைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றியான குமடா கப்ளிங்கை பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். ஸோ அந்த குமடா கப்ளிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் டாலரன்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே இருந்துச்சு. ஏன்னா சில ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம ஆர்கனோ லித்தியம் அல்லது கிரிக்கனார் ரியேஜென்ட் கூட நம்மளால பயன்படுத்த முடியாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய லிமிட்டேஷனை சால்வ் பண்றதுக்காக வந்ததுதான் நெகிசி கிராஸ் கப்ளிங். இந்த ஆர்கனோ லித்தியம் அல்லது ஆர்கனோ மெக்னீசியம் காம்பவுண்ட் அதாவது கிரிக்னார் ரியேஜென்ட் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்றப்ப ஜிங்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் வந்து குறைவா இருக்கறனால இங்க ஃபங்க்ஷனல் குரூப் டாலரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தீர்க்கறதுக்காக வந்ததுதான் நெகிசி கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இந்த வினையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனோ ஹாலைட் அல்லது ஆர்கனோ ட்ரிப்ளைட் வந்து ஒரு ஆர்கனோ ஜிங்க் கூட நிக்கல் ஜீரோ அல்லது பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் முன்னிலையில வினைப்பட்டு உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்டை கொடுக்கக்கூடிய வினையத்தான் நம்ம நிகசி கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லிகாண்ட் வந்து பொதுவா ட்ரைஃபெனைல் பாஸ்பேன் வந்து பயன்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாம பல்வேறு வகையான அக்கைரல் மற்றும் கைரல் பாஸ்பைன் லிகாண்டுகளையும் நம்ம இதற்காக பயன்படுத்தலாம். இதே வேளையில நம்ம கைரல் பாஸ்பைன் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா சில வேளைகள்ல நமக்கு வந்து கைரல் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இங்க ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிக்கல் ஜீரோ அல்லது பெல்லாடியம் ஜீரோவை பயன்படுத்தலாம். இந்த நிக்கல் ஜீரோ பெல்லாடியம் ஜீரோ வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்சிட்டூல ஸ்டேபிள் நிக்கல் டூ அல்லது பெல்லாடியம் டூ காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நம்ம பெறுவோம். சரி, வாங்க அதனோட கேட்டலிட்டிக் சைக்கிள் பார்ப்போம். ஸோ முதல்ல நிக்கலோட கேட்டலிட்டிக் சைக்கிளை பார்த்துருவோம். ஸோ முதல்ல நிக்கல் வந்து ஜீரோ தான் நம்ம கேட்டலிட்டிக்லி ஆக்டிவ் ஸ்பீசிஸ் நமக்கு தெரியும். அதை எப்படி ஜெனரேட் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நிக்கல் சால்ட் அலாங் வித் சூட்டபிள் லிகாண்ட் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் நிக்கல் டூ காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த நிக்கல் டூ காம்ப்ளெக்ஸ் வந்து ஆர்கனோ ஜிங்க் கூட உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மெட்டலேஷன் ஏற்படுது. அதாவது 2 தடவை இந்த டிரான்ஸ்மெட்டலேஷன் வந்து நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்குது. ஸோ ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த ஆர்ஆர் அதாவது இந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதே வேளையில உங்களுக்கு நிக்கல் ஜீரோ கேட்டலிட்டிக்கலி ஆக்டிவ் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இப்ப நிக்கல் ஜீரோ கிடைச்சிருச்சு. இதன் பிறகு என்ன நடக்கும் பாருங்க. உங்களோட ஆர்கனோ ஹாலைட் அல்லது ஆர்கனோ ட்ரிப்ளைட் அது வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படுது. இப்போ ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ஆன பிறகு பாத்தீங்க அப்படின்னா நிக்கல் ஜீரோ நிக்கல் டூக்கு வந்துருச்சு. ஸோ இதன் பிறகு என்ன நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மெட்டலேஷன் ஆர்கனோ ஜிங்க் கூட நடக்குது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலேஷன் நடந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆர் குரூப் வந்து நிக்கலுக்கு வந்துருது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து ஜிங்கோட சேர்ந்துருது. ஸோ அதற்கு அடுத்த படியில என்ன நடக்குது? டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் நடக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க ஆரும் ஆறு ஒன்னும் டிரான்ஸ்ல இருக்கு. அதே வேளையில இந்த ஐசோமரைசேஷன் நடந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆரும் ஆறு ஒன்னும் சிஸ்ஸுக்கு வந்துருது. இது ஏன் இப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ் ஃபேஷன்ல இருந்தா தான் உங்களுக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் ஈஸியா நடக்கும். ஸோ அதற்கு அடுத்த படியில என்ன நடக்குது? ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்டை வந்து கொடுக்குது. ஸோ அடுத்த கேட்டலிட்டிக் சைக்கிள் உள்ள போவோம். இது வந்து பெல்லாடியம் பேஸ்டு கேட்டலிட்டிக் சைக்கிள். ஸோ இதற்காக நம்ம பெல்லாடியம் ஜீரோ டைரக்டா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெல்லாடியம் டு ப்ரீ கேட்டலிஸ்டோட எடுத்துக்கிட்டு அதற்காக சூட்டபிள் லிகாண்டுகளை நம்ம பயன்படுத்துறப்ப உங்களுக்கு பெல்லாடியம் ஜீரோ வந்து கிடைக்கும். ஸோ அல்லது பெல்லாடியம் L2 கிடைக்கும். ஸோ இதனுடைய எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா 14 எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ். இந்த 14 எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் தான்
உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு ஆர்கனோ ஹாலைடு கூட வினைப்படுது. ஸோ அப்படி வினைப்பட்டுச்சு அப்படின்னா 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸா மாறிடுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெல்லாடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா பெல்லாடியம் 2+. ஸோ இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மெட்டலேஷன் ஆர்கனோ ஜிங்க் கூட நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் ஜிங்க்குக்கு வந்துருது. இந்த ஆர் வந்து பெல்லாடியத்தை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு பெல்லாடியம் 2 காம்ப்ளெக்ஸ், இதுவும் 16 எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் தான். இதன் பிறகு என்ன நடக்கும்? டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் நடக்கும். அதனை தொடர்ந்து உங்களுக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த கேட்டலிட்டிக் சைக்கிள்ல நீங்க ஒரு எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். அதே வேளையில கொஞ்சம் பல்கியான லிகாண்ட், அதாவது என் ஹெட்ரோசைக்ளிக் கார்பீன் போன்ற பல்கியான லிகாண்டை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்க ரிடக்டிவ் எலிமினேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். ஓவராலா இந்த கேட்டலிட்டிக் சைக்கிள்ல எது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மெட்டலேஷன் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பா இருக்கும். அதாவது இதான் ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்மெட்டலேஷன்ல கார்பன் sp2 ஜிங்க் வந்து வேகமாக டிரான்ஸ்மெட்டலேஷன் ஆகும். எதை கம்பேர் பண்றப்ப அப்படின்னா கார்பன் sp3 ஜிங்க் ஸ்பீசிஸை கம்பேர் பண்றப்ப. சரிங்களா? சில வேலைகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில அடிட்டிவ்ஸ் வந்து சேர்ப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் புரோமைடு, லித்தியம் குளோரைடு அல்லது ஜிங்க் புரோமைடு போன்ற அடிட்டிவ்களை இந்த நெகிசி கப்ளிங் வினைக்காக சேர்ப்பாங்க. இந்த லித்தியம் சால்ட் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஜிங்க் ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அக்ரிகேட்டா அக்ரிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம லித்தியம் சால்ட் எல்லாம் பயன்படுத்துறப்ப என்ன பண்ணணும்னா அந்த அக்ரிகேட்டை உடைச்சு அது ஒரு மோனோமரிக் ஜிங்கேட் ஸ்பீசிஸா மாத்தும். அப்படி உங்களுக்கு மோனோமரிக் ஜிங்கேட் ஸ்பீசிஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். சரிங்களா? சரி வாங்க, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தாச்சு ஒரு ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் வந்து இந்த வினைக்காக வேணும் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன விதமான ஆர்கனோ ஜிங்க் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அல்கைல் இருக்கக்கூடிய ஆர்கனோ ஜிங்க், அல்கைனைல் இருக்கக்கூடியது அல்கினைல் ஜிங்க் ஸ்பீசிஸ். ஸோ அது மட்டும் இல்லாம அரைல் ஜிங்க் ஸ்பீசிஸ் போன்றவற்றை நம்ம பயன்படுத்தலாம். சரி, இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்கனோ ஹாலைடு வந்து இருக்கு. இந்த ஆர்கனோ ஹாலைடு கூட ஒரு பியூட்டல் லித்தியம் அல்லது டெர்ஷரி பியூட்டல் லித்தியம் அல்லது செகண்டரி பியூட்டல் லித்தியம் இதை பயன்படுத்தினா கரஸ்பாண்டிங் ஆர்கனோ லித்தியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆர்கனோ லித்தியத்தை ஜிங்க் புரோமைடு கூட நீங்க வினைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஜிங்க் ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு வகை. அடுத்த வகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் காப்பர் கப்பிள். ஸோ ஜிங்க் காப்பர் கப்பில் நீங்க ஒரு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அயோடோபென்சின் எடுத்துருக்கோம். இந்த அயோடோபென்சின் கூட வினைப்படுத்தும் பொழுது கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிரிக்னாட் ரியேஜென்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா வினைல் கிரிக்னாட் ரியேஜென்ட்டை ஜிங்க் புரோமைடு சால்ட் கூட நீங்க வினைப்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அல்கினைல் ஜிங்க் புரோமைடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து அடுத்த வகை. இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டட் ஜிங்க் மெட்டலை வந்து ஆர்கனோ ஹாலைடு கூட நீங்க வினைப்படுத்தும் பொழுது கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு அல்கினைல் புரோமைடு புரோமைடு எடுத்துக்கிட்டு ஆக்டிவேட்டட் ஜிங்க் ஸ்பீசிஸ் பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜென்ரல் மெத்தட். இதுல வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் குளோரைடை எடுத்துக்கிறாங்க. பொட்டாசியம் மெட்டல் கூட பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகி ஜிங்க் ஜீரோ ஸ்பீசிஸ் வந்து கிடைக்குது. இதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க, ரிக்கி ஜிங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜிங்கைய ஆர்கனோ ஹாலைடு கூட நீங்க வினைப்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான வகையில வந்து நம்ம ஆர்கனோ ஜிங்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெகிசி கிராஸ் கப்ளிங் வினையோட எடுத்துக்காட்டுகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குளோரோ காம்பவுண்ட் இங்க வந்து இருக்கு, அரோமேட்டிக் குளோரோ காம்பவுண்ட். ஸோ இங்க ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் இருக்கு, பெல்லாடியம் பயன்படுத்துறோம்.
ஸோ டிஹெச்எஃப் என்எம்பி கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆகி உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க என்ன பண்றாங்கன்னு. முதல்ல ஐசோப்ரோபைல் மெக்னீசியம் புரோமைடை வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஐசோப்ரோபைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கிறப்ப முதல் படியில என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐசோப்ரோபைல் மெக்னீசியம் புரோமைடு எடுக்கிறப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் கிரிக்கனார்டு ரியேஜென்ட்டா மாறும். மாறின பிறகு இரண்டாவது படியில என்ன பயன்படுத்துறாங்க பாருங்க, ஜிங்க் புரோமைட் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும், கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் கிடைக்கும். அது வந்து இங்க இருக்கக்கூடிய அயோடோபென்சின் கூட வினைபுரியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெல்லாடியம் TPA2 அப்படிங்கிறக்கூடிய பெல்லாடியம் கேட்டலிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிபிஏங்கிறது வந்து டைபென்சிலிடின் அசிட்டோன் அப்படிங்கிற லிகாண்டு. அது மட்டும் இல்லாம டிபிபிஎஃப் அப்படிங்கிற டைபாஸ்பைன் லிகாண்டும் இங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதை எடுக்கிறப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கனோ லித்தியம் எடுத்திருக்காங்க. அதாவது 2 பீரிடைல் லித்தியம் எடுத்திருக்காங்க. ஜிங்க் குளோரைட் பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஜிங்க் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்கும். அதன் பிறகு என்ன நடக்கும், இங்க இருக்கக்கூடிய புரோமோ காம்பவுண்ட் கூட கார்பன் கார்பன் கப்ளிங் பெல்லாடியம் கண்டிஷன்ல நடக்கிறப்ப உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனோ ஹாலைடே இல்ல. சரிங்களா? ஆனா இந்த மாதிரி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல என்பியூட்டலித்தியம் பயன்படுத்திங்கன்னா ஆக்டிவ் ஹைட்ரஜனை எடுத்துட்டு அது கரஸ்பாண்டிங் ஆர்கனோ லித்தியமா மாற்றம் அடையும். ஸோ இந்த மாதிரி வகையிலையும் நம்ம ஆர்கனோ ஜிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டுமே சிமெட்ரிக், இது வந்து சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட். இப்போ என்பியூலி பயன்படுத்தினீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை எடுத்துட்டு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ லித்தியம் ஸ்பீசிஸா வரும். ஸோ அதன் பிறகு என்ன நடக்கும், ஜிங்க் குளோரைடு கூட வினைப்படும் பொழுது உங்களுக்கு ஆர்கனோ ஜிங்க் ஸ்பீசிஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 பீரிடைல் புரோமைடு கூட பெல்லாடியம் கண்டிஷன்ல வினைப்படும் பொழுது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது அடுத்த எடுத்துக்காட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் sp2 பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் sp3 பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த அயோடோ காம்பவுண்ட் இருக்கு. இப்போ ஜிங்கை பயன்படுத்துறோம். கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்கும். அகெயின் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 புரோமோ பிரிடின் கூட பெல்லாடியம் கண்டிஷன்ல வினைபுரியுது. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா பாஸ்பைன் லிகாண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு அயோடோ காம்பவுண்ட் இருக்கு. டெர்சரி பியூட்டேலித்தியம் ஜிங்க் குளோரைட் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஜிங்க் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்கும். அதன் பிறகு பெல்லாடியம் 0 கூட கேட்டலிஸ்ட் முன்னிலையில இது வினைப்படும் பொழுது உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு கூட. இப்ப பெல்லாடியம் 0 இங்க பயன்படுத்துறோம். இங்க ஜிங்க் ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க. இங்க டைப்ரோமோ காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், 2 புரோமோ இருக்கக்கூடிய காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களே, எந்த புரோமோ கூட வெளித்தள்ளி கார்பன் கார்பன் கப்ளிங் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறது, எந்த பக்கம் லெஸ் ஸ்டெரிக்கா இருக்கோ அந்த பக்கம் தான் உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டட், அதாவது ஸ்டெரிக்கலி நாட் ஆக்சசபிளா இருக்கு. அதே வேளையில இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி ஆக்சசபிளா இருக்கனால உங்களுக்கு இந்த இடத்துல தான் கார்பன் கார்பன் கப்ளிங் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இது வரைக்கும் நம்ம ஆர்கனோ ஹாலைட் பார்த்தோம். இது வந்து ஆர்கனோ ட்ரிப்ளேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்திருக்காங்க. ஜிங்க் குளோரைட் பயன்படுத்துறாங்க. இப்போ ஐசோப்ரோபைல் மெக்னீசியம் புரோமைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் குளோரைட் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு வந்து ஜிங்க் ஸ்பீசிஸா இது மாறிடும். அதாவது ஐசோப்ரோபைல் ஜிங்க் புரோமைடு ஆர் ஜிங்க் குளோரைட் ஸ்பீசிஸா உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பெலாடியம் கண்டிஷன்ல உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம நிக்கல் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கல. இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமெத்தில் ஜிங்கை வந்து டைரக்டா பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி வினைகளும் பாசிபிள். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைமெத்தில் ஜிங்க் மற்றும் பெல்லாடியம் 0 பயன்படுத்தியிருக்காங்க. அதே வேளையில
டைமெத்தில் ஜிங்க் அல்லது டைமெத்தில் ஜிங்க் மற்றும் நிக்கல் அசிட்டைல் அசிட்டோனைட் அதையும் நம்ம இதற்காக பயன்படுத்தலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் பயன்படுத்துனீங்கனாலும் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் கப்ளிங்கான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதே வேளையில புளோரின் வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல குளோரினும் இருக்கு, புரோமினும் இருக்கு. இப்போ என்பியூலி போடுறோம், போட்டா எந்த இடத்துல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த இடம் தான் மோர் ஆக்டிவ் பொசிஷன். அப்ப என்பியூலி பயன்படுத்துறப்ப இங்க இருக்கக்கூடிய புரோமினை வந்து அப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இங்க கரஸ்பாண்டிங் ஆர்கனோ லித்தியம் ஸ்பீசிஸ் உருவாகும். அதன் பிறகு ஜிங்க் குளோரைடு கூட வினைப்படும் பொழுது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் உருவாகும். இந்த ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் இங்க இருக்கக்கூடிய அசைல் குளோரைடு கூட வினைபுரிய போகுது. எந்த கண்டிஷன்லன்னா பெல்லாடியம் ஜீரோ கண்டிஷன்ல. ஸோ இந்த மாதிரி வினைகளும் இந்த நெகசி கிராஸ் கப்ளிங்ல பாசிபிள். ஸோ இப்போ பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய கார்பனும் இங்க இருக்கக்கூடிய கார்பனும் கப்ளிங் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல 2 அயடோ குரூப் வந்து இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் sp2, இன்னொன்னு வந்து கார்பன் sp3. சரிங்களா, பெல்லாடியம் கண்டிஷன். ஸோ இங்க ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கிறது கார்பன் sp2 தான் உடனடியாக கப்ளிங்ல ஈடுபடும். ஸோ அதனோட அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங்கான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது அடுத்த எடுத்துக்காட்டு. ஸோ இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க, முதல் படியில என்பியூலி பயன்படுத்துறாங்க. ஸோ என்பியூலி போடுறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை முதல்ல எடுக்கும். எடுத்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான்கள் இங்க போகும். இங்க போயினப்ப இந்த Cl மைனஸ் வந்து வெளித்தள்ளப்படும். ஸோ வெளித்தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு குளோரின் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். மறுபடியும் என்பியூலி பயன்படுத்துறப்ப இந்த Cl வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்றப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ லித்தியம் ஸ்பீசிஸ் வரும். தென் ஜிங்க் புரோமைடு கூட வினைபுரியும் பொழுது இந்த கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெல்லாடியம் ஜீரோ கண்டிஷன்ல இந்த அயோடோபென்சின் கூட வினைப்படும் பொழுது இந்த கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஆர்கனோ ஜிங்க் பிளஸ் ஆர்கனோ ஹாலைடு அல்லது ஆர்கனோ ட்ரிப்ளேட் இணைஞ்சு உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்டை நம்ம வந்து பார்த்தோம். கப்ளிங் ஆன வினையை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஆர்கனோ அலுமினியம் அல்லது ஆர்கனோ ஆர்கனோ ஜிர்கோனியம் இந்த காம்பவுண்டுகளையும் நம்ம நெகிசி கிராஸ் கப்ளிங் வினைக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதற்கு முன்னதாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எப்படி இந்த ஆர்கனோ அலுமினியம் காம்பவுண்ட்ஸ் அல்லது ஆர்கனோ ஜிர்கோனியம் காம்பவுண்ட்ஸை நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல பாருங்க, ஹைட்ரோ அலுமினேஷன் இந்த முறை மூலமா நம்ம ஆர்கனோ அலுமினியம் காம்பவுண்டுகளை தயாரிக்கலாம். ஸோ முதல்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு டெர்மினல் அல்கைன் இருக்கு, டைபால் ஹெச் பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு இந்த ஹைட்ரோபோரேசன் வினை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஹைட்ரோபோரேசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போரான் ஸ்பீசிஸ் எப்பயுமே லெஸ் ஹிண்டட் சைட்ல தான் எப்பயுமே வந்து ஆட் ஆகும். சரிங்களா, அதே போலவே இங்க பாத்தீங்கன்னா டைபால் ஹெச்ல ஸோ இது வந்து லெஸ் ஹிண்டட் சைட். அப்ப லெஸ் ஹிண்டட் சைட்ல இந்த பியூட்டைல் அலுமினியம் குரூப் வந்து ஐசோபியூட்டைல் அலுமினியம் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வந்துருது. அதே வேளை ஹைட்ரஜன் வந்து இந்த மோர் ஹிண்டர் சைட்டுக்கு போயிடுது. ஸோ இந்த வகையில நீங்க தயாரிக்கலாம். இதே வேளையில உங்களுக்கு டைசப்ஸ்டியூட்டட் அல்கைனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். இப்ப இந்த டெர்மினல் அல்கைனை பாருங்க, டைபால் ஹெச் இன் ஹெப்டேன்ல பயன்படுத்துறப்ப உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ இங்க பொதுவா நீங்க நோட் பண்ண வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த அடிஷன் வந்து சிஸ் ஃபேஷன்ல தான் நடக்கும். இங்கே சிஸ் ஃபேஷன்ல தான் நடந்திருக்கு. ஸோ இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அயோடோ காம்பவுண்ட் கூட பெல்லாடியம் ஜீரோ கண்டிஷன்ல உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த வகையில நீங்க ஆர்கனோ அலுமினியம் காம்பவுண்ட்ஸையும் இந்த நெகசி கிராஸ் கப்ளிங்காக பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ முன்னாடி பார்த்தது ஹைட்ரோ அலுமினேஷன், இப்ப கார்போ அலுமினேஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு டெர்மினல் அல்கைன் இருக்கு, ட்ரைமெத்தில் அலுமினியம் இது கூட அடிஷன் ஆக போகுது. அதற்கு என்ன தேவை, ஒரு ஜிர்கானியம் கேட்டலிசிஸ் வந்து தேவை. இந்த கேட்டலிசிஸை பயன்படுத்துறப்ப
உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சிஸ் ஃபேஷன்ல அடிஷன் ஆன ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். இப்போ இங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டெர்மினல் அல்கைன் இருக்கு. ட்ரைமெத்தில் அலுமினியம் பை ஜிர்கானியம் கேட்டலிசிஸ் பயன்படுத்துறோம். பயன்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அலுமினியம் ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது இதை வந்து என்ன சொல்லுவோம், அல்கினைல் அலுமினியம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்கனோ ஹாலைடு கூட பெல்லாடியம் ஜீரோ கண்டிஷன்ல வினைப்பட்டு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிர்கானியம், ஆர்கனோ ஜிர்கானியம் காம்பவுண்ட் கூட எப்படி இந்த வினை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னே அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஹைட்ரோ ஜிர்கனேஷன் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல் அல்கைன் எடுத்துக்கிறாங்க. இது கூட ஷிவாஷ் ரியேஜென்ட்டை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த ஷிவாஷ் ரியேஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு டெர்சரி அமைட ஆல்டிகைடா மாத்துறதுக்கு இந்த ரியேஜென்ட்டை பயன்படுத்துவாங்க. பட் இங்க வந்து எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா ஆர்கனோ ஜிர்கோனியம் காம்பவுண்டை உருவாக்குவதற்காக பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த ரியேஜென்ட்டை நம்ம பயன்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிர்கோனியம் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபேஷன்ல நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். சிஸ் ஃபேஷன்ல நடந்திருக்கு. இந்த ஜிர்கானியம் ஸ்பீசிஸ் வந்து லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் பொசிஷன், அதாவது டெர்மினல் பொசிஷனை வந்து அது தேர்ந்தெடுத்திருக்கு. அதே ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் பொசிஷன்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ இதே இது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டை சப்ஸ்டியூட்டட் அல்கைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதே வேளையில நீங்க எக்ஸஸ் ஆஃப் சீவாட்ஸ் ரியேஜென்ட்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசோமரைசேஷன் ஃபர்தரா நடந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து மேஜரா கிடைக்குது. ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். ஸோ இந்த ரியேஜென்ட்டை பயன்படுத்துறோம். பயன்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிர்கானியம் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இதன் பிறகு இந்த புரோமோ காம்பவுண்ட் கூட பெல்லடியம் ஜீரோ கண்டிஷன்ல பயன்படுத்துறப்ப உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆகி உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது டபுள் பாண்டோட ஜியாமெட்ரி வந்து இங்க எங்கேயுமே சேஞ்ச் ஆகல. இங்க மட்டும் இல்ல, இந்த நெகசி கப்ளிங் நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்டோட ஜியாமெட்ரிய அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ அதற்கு முன்னதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனோ அலுமினியம், ஆர்கனோ ஜிர்கானியம் இந்த டெரிவேட்டிவ்களையும் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனோ அலுமினியம், ஆர்கனோ ஜிர்கானியம் வந்து பாத்தீங்கன்னா சஃபிஷியன்ட்லி அதாவது நாட் ரியாக்டிவா இருக்கும், அதாவது அன்ரியாக்டிவா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பயன்படுத்துறாங்கன்னா ஜிங்க் சால்ட்டை பயன்படுத்துறாங்க. இப்போ நீங்க ஜிங்க் சால்ட்டை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும், டிரான்ஸ்மெட்டலேஷன் நடக்கும். அதாவது ஆர்கனோ அலுமினியம் கூட டிரான்ஸ்மெட்டலேஷன் ஆகி உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் வந்து இன்ஸ்டியூட்டிவா கிடைக்கும். அதே போலவே ஆர்கனோ ஜிர்கானியம் காம்பவுண்ட்ஸும் ஜிங்க் சால்ட் கூட டிரான்ஸ்மெட்டலேஷனுக்கு உட்பட்டு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் இன்ஸ்டியூட்டிவா கிடைக்கும். ஸோ அந்த கிடைச்ச காம்பவுண்ட் வந்து ஃபர்தரா பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ்ல ஆர்கனோ ஹாலைடு கூடயோ அல்லது ஆர்கனோ ட்ரிப்ளேட் கூடயோ உங்களுக்கு இணைஞ்சு கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடுக்கு, அதாவது ஆர்கனோ அலுமினியம் அல்லது ஆர்கனோ ஜிர்கானியம் கூட ஜிங்க் சால்ட்டை பயன்படுத்தக்கூடிய மெத்தடுக்கு என்ன பேரு அப்படின்னா டபுள் மெட்டல் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இப்ப இந்த டை சப்ஸ்டியூட்டர் அல்கைனை பாருங்க. டைபால் ஹெச் பயன்படுத்துறோம். பயன்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ அலுமினியம் ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்ப பெல்லாடியம் ஜீரோ கூட இந்த அயோடோ காம்பவுண்ட் கூட வினைப்படும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிங்க் குளோரைட் பயன்படுத்தல அப்படின்னா உங்களுக்கு லெஸ் தென் 1% yield தான் கிடைக்குது. அதே வேளையில ஜிங்க் குளோரைட் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு ஈஸியா அந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க, உங்களுக்கு இந்த ஜிர்கானியம் ரியேஜென்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ஜிர்கானியம் காம்பவுண்ட் கிடைக்குது. இதைத் தொடர்ந்து ஜிங்க் குளோரைட் மற்றும் இந்த பெல்லாடியம் ஜீரோ கண்டிஷன்ல இந்த ஆர்கனோ ஹாலைடை பயன்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்ப முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ நெகசி கப்ளிங் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த லிமிடேஷன் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபார்கைல் ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வினையில பயன்படுத்த முடியாது. இதுதான் ப்ரோபார்கைல் ஜிங்க் காம்பவுண்ட். இதை பயன்படுத்த முடியாது. அதே வேளையில ஹோமோ ப்ரோபார்கைல் ஜிங்கை பயன்படுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஆர் டெர்சரி அல்கைல் ஜிங்க் வந்து சில நேரங்கள்ல ஐசோமரைசேஷன் ஆகலாம். சரிங்களா? அதே வேளையில பிரைமரி அல்கைல் அல்லது பென்சைல் ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கொடுக்கறது இல்லை.
அடுத்து பாத்தீங்கன்னா டியூ டு த ஹை ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆர்கனோ ஜிங்க்னால உங்களுக்கு இந்த CO இன்சர்ஷன் வந்து யூஸ்வலா நடக்கிறது இல்லை. இதே இது நீங்க ஸ்டில் கப்ளிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த CO இன்சர்ஷன் வினைகளும் நடக்கும். சரிங்களா? ஸ்டில் கப்ளிங் நம்ம அதற்கு அடுத்து இருக்க கூடிய சீரீஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து அன்பார்ச்சுனேட்லி ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்ஸ்டேபிள் இன் ஏர். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து ஓப்பன் அட்மாஸ்பியர்ல நீங்க ஜிங்க் காம்பவுண்ட் அதாவது ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட்ஸ்ல நீங்க பயன்படுத்த முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட் தேவைப்பட்டுச்சுனாவே நீங்க வந்து லேபார்டரியில நீங்களா சிந்தசிஸ் பண்ண கூடியதா இருக்கும். சரிங்களா? இதே வேளையில வந்து நீங்க ஜஸ்ட் சுசுகி கப்ளிங் வினையில வந்து பாத்தீங்கன்னா இந்த போரானிக் ஆசிட் போரானிக் எஸ்டரை வந்து பயன்படுத்துவோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கமர்ஷியலி மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த காணொலியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லெகசி கிராஸ் கப்ளிங்னா என்ன, அதை தொடர்ந்து ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்டை எப்படி தயாரிக்கிறது, அதை தொடர்ந்து நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து ஆர்கனோ அலுமினியம் அல்லது ஆர்கனோ ஜிர்கானியம் காம்பவுண்டை லெகசி கிராஸ் லெகசி கிராஸ் கப்ளிங்க்கு எப்படி பயன்படுத்தலாம், அதனைத் தொடர்ந்து அதோட லிமிட்டேஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இங்க சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்துல இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.